வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phonerna Tamil. நேத்து ரொம்ப ஜாலியா இன்ட்ரோடன் இந்த செய்தி முடிவடைந்தது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பாப்போம். எல்லாம் சொல்லாத பாய் பாய் பாய். பிரியாணிக்கெல்லாம் வேற பாய் இருக்காங்க, அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. நீங்க எங்க கிளம்புறீங்க? சரி, ஆக்சுவலா சான்ஸே இல்லனாலும் இங்க ஏதாவது ஒண்ணு புடிச்சு கலாய்ப்பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப தாம்பாள தட்டுல குடுத்திருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா, நான் அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? சாவு வீடா இருந்தா அங்க பாடியா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா அங்க காட் ஃபாதரா இருக்கணும், எப்படியா இருந்தாலும் ப்ரமோஷன் இல்ல சோசியல் மீடியாவா இருந்தா அங்க பாயா இருக்கணும். ப்ரமோஷன் தானே. அதான் கால் பாய் ஆயிட்டாப்ல, கால் பாய் ஆயிட்டார்ல. என்னடா கார்லோட சேர்ந்து நீ பிளே பாய்னு தெரியும், ஆனா காலே ஒரு கால் பாயா மறுவாப்ல நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என்னது? ஆனா கரெக்டா இப்ப புரியுதுல ஏன் பிளே பாய்னு. அப்படி கரெக்ட் பண்றீங்க. ஆமா ஆமா, எல்லாம் 7200 இல்லையா? நீக்கு தெரிஞ்சிடும், எப்படி ஆல்ரெடி வீடியோ வந்திருக்கும் 7200 இல்ல அப்படின்ட்டு. சரி, இது 7200 பிளஸ் என்ன தலைவர் என்ன OnePlus ஸ்டோர்ல வந்து லைன் வந்துருச்சாமா, கிரீன் போட்டிருக்காங்க. அது ஒண்ணுலடா, சேல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க. அது அவருக்கு வந்து அந்த மாதிரி வந்திருக்கு. Gold and green line which has missed a lot of OnePlus flagship. So they why can't brand get this issue line fixed? What? இன்னும் கோடு இருக்கு. இதுலயும் ஒரு குட்டி கோடு போகுது பாரு. அதான் சொல்றேன், ஒன்றுல போகுது பாருடா. எந்தலலாம் கிடையாது. ஓ ஸ்கிரீன் கார்டா? இது நம்ம ஸ்கிரீன் கார்டு ஸ்கிராட்ச். நத்திங் எல்லாம் அப்பலாம் நடக்காதுங்க. குவாலிட்டி மேனேஜ்மென்ட் வாங்குன கொஞ்சம் பேருக்கும் கோடு வந்ததுன்னா ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஆல்ரெடி பாய் ஆயாச்சு, அப்புறம் சாம்பிராணி தான் போட்டு சுத்தணும். பாத்தீங்க, போன்லாம் வைக்க முடியாது. குட் ஒன். ஆமா. சரி, அடுத்தது Xiaomi 14 மார்ச் 7ஆம் தேதி இந்தியா லான்ச் ஆகுது. போடு, ஜாலி தான்டா, ஜாலி தான். எனக்கே புரியல. இன்பினிக்ஸுக்கு சொல்றீங்க, அப்புறம் நோக்கியாவுக்கு HMDக்கு சொல்றீங்க, ஷாமிக்கும் சொல்றீங்க, வேற இன்னும் எந்த பிராண்டுக்கெல்லாம் சொல்லலாம்னு இருக்கீங்க? எந்த கம்பெனியை தவிர இப்போ வந்து நத்திங்க தவிர மிச்சம் எல்லாத்துக்கும். ஓகே, ஆமா. ஆல்ரெடி OnePlus the phone which I love the most. yeah, OnePlus பீட் பண்ணிடுமா Xiaomi? வாய்ப்பு இல்லடா. OnePlus அளவுக்கு கோட அதுல விழுந்து நான் பார்த்தது இல்ல. மேபி ஃபியூச்சர்ல பாப்போம். OnePlus 10 ஓட சிம்பிள் டிசைன் எது? OnePlus 10 Pro. OnePlus 10 Pro-வா? 10 Pro-வா? இப்படிதான் இருக்கும். லைக்கா இருக்கா? உங்களுக்கு ஆசில் பிளாட், இது லைக்கா. இது நல்லா இருக்குமே சொல்றேன். அது கண்டிப்பா நல்லா இருக்கும். டிசைன் சொல்றேன். இப்ப இவங்களும் ஓரளவுக்கு நல்லா தான். காம்பாக்டா, அட்லீஸ்ட் ஒரு காம்பாக்டான போன் வருது. சந்தோஷம். காம்படிஷன் இருக்கு. ஆமா, சாவ போற நேரம், அந்த அணையற நேரத்துல பிரகாசமா எரியுன்னு தெரியுமா? அந்த மாதிரிதான் OnePlus. நானும் அப்படிதான் அதை பாக்குறேன். ஏன்னா ரீசெண்டா அதுல வந்து நான் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். நம்புற மாதிரியே இல்ல. நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றியா அந்த மாதிரி இருக்கு. ஆமா, டிசைன் நல்லா இருக்கு. ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 இருக்கு. கேமராவும் அந்த லைட் ஹண்டர் அது இருக்கு, 900 அது இருக்கு. என்னதான் இல்ல, எல்லாமே இருக்குங்க. பிரைசிங் தான் வெயிட்டிங்க. ஒரு 50,000 60,000 50,000 60,000 65,000 எனக்கு தெரிஞ்சு. 65,000னா OnePlus வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா, OnePlus வாங்குவாங்க. OnePlus பிடிச்சிருவாங்க, OnePlus வாங்குவாங்க. இது வந்து மேபி Xiaomi காம்பினேஷன். கேமரா நல்லா இருக்கும். இல்ல, இப்ப அதுல வந்து ஆபரேட்டிங் சிஸ்டம் ஹைப்பர் OS இருக்கும் இல்லையா, ஆண்ட்ராய்டு ஹைப்பர் OS. சோ அது வந்து ஒரு வகையில அட்வான்டேஜ் கொடுத்ததுன்னா மேபி மக்கள் கொஞ்சம் சின்னதா இருக்கும் போனு. இந்த மாதிரி பெரிய எங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. இப்ப எவ்வளவு 7.8 6.8 இன்னும் அடுத்து 7.8 தான் வெயிட் பண்றேன். 6.8 இன்ச் வந்துருச்சு. டேப்லெட் ஆகிடுவாங்க. ஆமா, போக அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ஜாய் தான். ஆனா ப்ரோ எல்லாம் வராது அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அல்ட்ரா வர மாதிரி தான் இது இருக்கு. லேட்டரான அல்ட்ரா வரதுக்கு அப்படின்னு இருக்கு. அதோட ஸ்பெக்ஸும் கேமரா ஸ்பெக்ஸ் வந்து டீடைலா வந்திருக்கு. இது OnePlus இல்லையா? OnePlus இல்லடா. OnePlus எல்லாம் அவங்கதான் ப்ரோவே விட மாட்டேங்கிறாங்க. இங்க அல்ட்ரா விடுறது. ஆமா, ஆனா கூடிய சீக்கிரம் வந்து அல்ட்ரா வந்ததுன்னா அநேகமா 1,00,000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஆனா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாங்கிறது டவுட். இன்னொன்னு மாடுலர் கான்செப்ட் மாதிரி வேற வரும் அந்த அல்ட்ரா. பொதுவாவே அதுக்கு நிறைய ஆட் ஆன், அதெல்லாம் ஆட் ஆன் இது வாங்குறதுக்கே காசு அதிகமா இருக்கும்ன்றாங்க. இப்ப மாடுலர் எல்லாம் ஆட் ஆன் தனியா வித்து அதை வாங்கி போட்டு இல்ல இந்த கிரேசி ஸ்மார்ட் போன் போட்டோகிராஃபி அது எத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் நோக்கியா இதோட பியூர் வியூவோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு கூட அத்தனை ஆட் ஆன்ஸ் எல்லாம் வந்து நான் பாக்கல. பட் இப்போ 13 அல்ட்ராக்கு நிறைய மோட்டரோலாவோட முடிஞ்சு போச்சு. மோட்டரோலாக்கு ஆமா, மோட்டரோலாவோட மாடுலர் கான்செப்ட் நிறைய மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. சோ இதோட ஸ்பெக்ஸ் வந்து ஃபுல்லா ரிவீல் பண்ணாங்க. அந்த லிட்டியா 900 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. இந்த ஓப்போட ஃபைண்ட் X1 அல்ட்ரா அது இருந்தது. சூப்பர். அதுல இருந்து சென்சார். அது தவிர
வேரியபிள் அப்பர்ச்சரு அந்த இது மாதிரியே அது மாதிரி IMX 858 இந்த போர்ட்ரேட் டியூவல் போர்ட்ரேட் இருக்கு 3.2x ஒன்னு 5x ஒன்னு இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பெரிஸ்கோப்பு ரெண்டுமே ஒரே சென்சார் தான் IMX 858. அல்ட்ரா வைடும் அதே தான் இருக்கும்னு சொல்றாங்க. கேமரா சாம்பிள்ஸ் வரை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அபிஷியலா சைனால இருந்து. நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு கேமரா சாம்பிள்ஸ் நல்லாதான் வாட்சன் இருக்கும். 13 ப்ரோலயே நான் வந்து இம்ப்ரெஸ்டு இவங்களோட கேமராவை பார்த்து. அதான் இப்ப அல்ட்ரா வந்து கண்டிப்பா சாம்சங் காம்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேயா இந்த கேமரா இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து கண்டிப்பா சாம்சங்கோட காம்படிஷன். ஆனா ஓப்போ பீட் பண்ணுமா? ஓப்போ ஃபைண்ட் X7 வந்து ஆக்சுவலா X7 அல்ட்ரா நல்லா இருக்கு. அதுல ஒரே ஒரு டிராபேக் தான் வச்சு சம்டைம்ஸ் அந்த கலர் டோன் இருக்குல்ல அது வந்து விவோ அளவுக்கு இல்ல. விவோட ஜெயஸ்ல வந்து கலர் டோன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய சாம்பிள்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா விவோல என்ன பிரச்சனைனா டைனமிக் ரேஞ்ச் அப்பப்போ கொஞ்சம் சொதப்போம். அது வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுது. வீடியோல விவோ வந்து இன்னும் கொஞ்சம் மொக்கையான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. Xiaomi 4K கொடுத்துருவாங்கல்ல? ஃப்ரண்ட்ல 4K தானே? 4K 14 சீரிஸ்ல ஃப்ரண்ட்ல 4K சோ அதுலயும் கொடுத்துருவாங்க. சோ அதோட பெஞ்ச் மார்க்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. சோ 2212 சிங்கிள் கோர்ல 7100 வந்து இது 16 GB அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே சோ வெயிட் பண்ணுவோம் இந்தியாக்கு லான்ச் ஆகுதா இல்லையா. எனக்கு 14 லான்ச் ஆகும். ஆனா நம்ம மக்களே கேட்பாங்க பாத்துக்கு வச்சு லென்ஸ் ஃபாக் இஷ்யூ இருக்குமா இருக்காதா? சோ அதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் இருக்குமா? 13 ப்ரோல இல்லல்ல. 13 ப்ரோல இல்ல 14 ப்ரோல இருந்தது இல்ல. சைனால விக்கும்போது மேபி இதுல ஏதாவது அதான் இவ்வளவு டைம் பேக் ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபீட்பேக் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம். ஓகே இதுலயே இருந்தது இல்ல இதுல லென்ஸ் ஃபாக் இஷ்யூ. OnePlus 12 பாக்கல. 11ல நிறைய பேர் போட்டுருந்தாங்க. 12லயும் ஆமா சைனால போட்டுருந்தாங்க. சைனால வந்து மேபி அங்க கொடுக்குற டிவைஸே இப்படிதானடா? இல்ல கோல்ட் வெதர் அதனால கூட இருக்கலாம். இல்ல வச்சு நம்ம ஊர்லயும் இப்ப பனில தானே எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அங்க மைனஸ்ல போகும்ல. அது நம்ம ஊர்ல. நீங்க போனது அசர்பைஜான்ல போயிட்டு வந்தீங்க மறந்துட்டீங்க. சாரி. சரி அது ஒண்ணும் இல்ல. கால் பாய பாக்க போயிட்டு வந்தேன். கால் பாய் அசர்பைஜான்ல கால் பாய பாத்துட்டு அங்க ஒரு டோல் பூத் இருக்கு. அங்க உட்கார்ந்து இருந்தாப்ல லேப்டாப் போட்டுங்க. ஏதாவது டோல் கிடைச்சா போதும் வச்சா இவனை எங்கேயாவது பார்த்தா பிடிக்கவே முடியாதுங்க. ஏதாவது சந்து பார்த்தா பூந்துடுறான். அந்த மாதிரி டோல் இருந்தா போய் சேர போட்டு உட்காந்துடுறது. வரவங்க போறவங்க நத்திங். எப்படி இருக்கு நல்லா இருக்கா? கிவ் மீ ஃபீட்பேக். டோக்கனே வாங்க முடியாது ஃபீட்பேக் வரப்போ. அடுத்தது OnePlus Watch 2 February 26 லான்ச் ஆமே. இட்ஸ் டைம் டு டு இட் ரைட்னு போட்டிருக்கா. பங்க்சுவேஷன் தப்புங்க. இட்ஸ் டைம்க்கு அப்புறமா கமா வரக்கூடாது. இட்டுக்கு அப்புறமா கமா வரணும் அப்படின்னு. மை காட் இத பாக்கும்போது இல்ல இத பாக்கும்போது எனக்கு எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே புரிஞ்சிருச்சு. அவளுக்கு புரிஞ்சிருக்கும். 65 மிஸ்டேக் இருந்ததுன்னாங்கடா. அதான் இப்ப நான் இதுல யோசிக்கிறேன். 65 மிஸ்டேக்கா? சரி வேற சாம்சங் வாட்ச் மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இது ரெண்டர்ஸ் அபிஷியலா எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா இத கம்பேர் பண்ணும்போது இந்த அபிஷியல் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி தெரியல. பழைய ரெண்டர் அது. அதுல சாம்சங் வாட்ச் மாதிரி இருக்கு. ஆனா இதுல வந்து கொஞ்சம் இன்னொரு இது கொஞ்சம் கர்வ்டா பிக்சல் வச்சு காம்படிஷன் மாதிரி இருக்குல்ல. பாக்குறதுக்கு அப்படி தெரியுது ரெண்டர்ல. பட்டன் 2 பட்டன் அதுல போட்டிருக்கு. அது தவிர பிரீமியம் பில்டு குவாலிட்டி வேற ஓஎஸ் வேற சொல்றாங்க. அப்ப பிரைஸ் எவ்வளவு? 40,000. அந்த டிசைன் இங்க இருந்து வந்திருக்கு வாட்ஸா. ஆமா எல்லாமே ஒரே டிசைன் தான். தெரியாது இப்ப எல்லாமே வாட்ச் முதல்ல வாட்ச் டிசைன் பண்ணுவாங்க. வாட்ச் டிசைனே எடுத்து தூக்கிட்டு போய் போன்ல வச்சிருவாங்க. அப்புறம் போன் திடீர்னு டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கொண்டு போய் இவ்வளவு வருஷம் ஆகும். சரி வந்து கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே இருக்கிறது தான் இந்த கம்பெனி. February 26 அப்படின்ட்டு ரூமர் இருக்கு. சோ MWC தான். இந்தியாலயும் டீசர்ட் போட்டிருக்காங்க OnePlus இந்தியா. இந்தியாலயும் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைசிங் எவ்வளவு? இது 30,000 அது 40,000 பிக்சல் வாட்ச். கேலக்ஸி வாட்ச் 30,000 ஸ்டார்டிங். எனக்கு தெரிஞ்சு 30,000 வர வாய்ப்பு இல்ல. மோஸ்ட்லி 40 வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மோஸ்ட்லி 40 வாட்சன். 40 அப்போ 40னா இது பிக்சல் வாட்சை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அதான் தெரியும். நம்ம அது கம்பேரும் பண்ணலாம். ஏன்னா போன வாட்டி எவ்வளவு 15,000 லான்ச் ஆச்சுல்ல OnePlus வாட்ச். அது RTOS. இது வேற OS. இது Vivo OS. வேற OSனாலே விலையை ஏத்தி விட்டுறாங்க. பேட்டரி எப்படி இருக்குது இல்லையா வேற OSனா? பேட்டரி லைஃப் அதெல்லாமே முக்கியம். இப்படி ஆயிடுச்சு குமார். அடுத்து Realme 12 Plus தான் இப்போ டீசர் போட்டுருந்தாங்க. இப்போ இந்தியாலயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி OnePlusக்கு நடுவுல ஒன் மோர் பிளஸ். நிறைய ரீசன்ஸ் இருக்குடா. Realme வாங்குறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதுல ஒரு ரீசன் இதுவும் நம்புடா.
ஒன் பிளஸ் ஃபேன்ஸ்லாம் பழைய ஃபேன்ஸ் யாரா இருந்தாங்கன்னா இதை பார்த்து ரியல்மி வாங்கிடுவாங்களா? அதானே. ஆனா கிரீன் லைன் வராதுல ரியல்மில அவ்வளவா, அதனால வராது. இது வரைக்கும் அதுல அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்த்தது இல்ல. பட் ஒன் பிளஸ் அல்டிமேட் வேல்யூ மிட் ரேஞ்சர் இதுதான் உங்களோட இது. இதுவும் பார்க்க OnePlus 12 மாதிரி தான் இருக்கு. இது போன இதுதான் பழைய ரியல்மி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அதே இதுதான். 2 years head in camera tech. இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. ஏன் அப்படி என்ன இருக்கு அந்த இது ஹெட் தெரியலையா? 2 years head அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அப்படின்னா OS இருக்கு இல்லடா. ஏன் 2 வருஷம் ஹெட், இன்னும் 2 வருஷத்துக்கு அப்டேட் கொடுப்பாங்கல்ல. லக்ஸரி டிசைன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அப்கிரேட்ஸ், நேம் சொல்லக்கூடாதா? சோனி OS கேமரா கிராண்ட் டெபியூ. அப்பனா ஏதோ புது சென்சார் தான் ஏதோ இது பண்றாங்க. லிட்டியா சென்சார் ஏதாவது போட்டு விட்டுருவாங்க. இதுல இருந்துச்சு அந்த சென்சார் இல்லையே, அது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்னா அப்ப இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். கொலாபரேட்டிங் வித் கிளவுடியோ மிராண்டாவா, ஆஸ்கர் வின்னிங் சினிமாட்டோகிராஃபரா. எனக்கு மிராண்டா பிடிக்காது. ஃபில்டர்ஸா இதுங்களும் ஆரம்பிச்சிட்டாங்களா ஃபில்டர்ஸ்? அவ்வளவுதான்டா. இனிமே ஃபில்டருக்கு தான் சுத்திட்டு இருக்கு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஃபில்டர் நாங்க ரெடி பண்றோம். இனிமே வந்து ரியல்மி மிராண்டா எத்தனை பேர் ஃபில்டர் யூஸ் பண்ணி இது பண்றாங்க? அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல. Huawei தான் ஒழுங்கா மோனோக்ரோம் தனியா கொடுத்துட்டு இருந்தான். இவங்க எல்லாம் எங்காலும் கொடுத்தான். ஆனா அது எல்லாரும் சண்டை போட்டு முடக்கிட்டீங்க. அது மோனோக்ரோம் கிடையாது. இவன் ஒளிஞ்சிருக்கதெல்லாம் கண்டுபிடின்னு சொல்லி என்னென்னமோ போயிட்டு அது. ஆனா இப்ப புரியுதுடா கால் பை ஏன் அதை கொடுத்தாருன்னு. அதான் அவர் தான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்ன எல்லா இடத்துலயும் மேட்ச் ஆடுறாங்க ஆளு. ஆனா 7050 தான் ஆல்ரெடி சைனா சர்டிஃபை ஆயிடுச்சு. டிமென்சிட்டி 7050 IRMA 670 ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம். என்னதான் புதுசா இருக்குதுன்னு பாக்கலாம் அந்த கேமரா இதுல. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி புக் 4 ப்ரீ புக்கிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியால. அவங்களோட அடுத்த இதெல்லாம் எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஸ்பெக்ஸ் நல்லதா இருக்கு. பிரைசிங் லட்சக்கணக்கில் ஸ்டார்டிங் பிரைஸே வந்து 1,15,000. அடுத்த புக் 4 ப்ரோ வந்து 1,32,000. 360 வந்து 1,64,000. போர் அடிச்சாலே வாங்கி போட்டு போயிட்டே இருப்பான்டா. புக் இது ரிவ்யூ கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ரிவ்யூக்கெல்லாம் விக்கி எல்லாத்துலயுமே கோர் அந்த புது இதுதான் இருக்கு. கோர் அல்ட்ரா 5 அப்படி இல்லைன்னா 7 அது இருக்கு. அதுக்கப்புறம் WQXJ மேக்ஸிமம் வந்து WQXJ பிளஸ் இருக்கு. 16 GB ரேம் அப் டு 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. குட், நல்லா இருக்கு. 2 MP மேக்ரோ இருக்கு. அதான் கொஞ்சம் பக்கத்துல 200 மெகா பிக்சல் இருக்கு. இதை மட்டும் அப்படியே பேத்து எடுத்துட முடியாது. எடுக்கலாம், அதுக்கு எடுக்கலாம். அப்படியே பிளாஸ்டர் மாதிரி போட்டு விட்டா ஒட்டிடலாம். வாய்ப்பு இருக்கு, பண்ணலாம். நம்மளே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பினிஷிங். 2 கேமரா எனக்கு போதண்டா, அவ்வளவுதான். ஆமா, இதுக்கு தாயா பாத்தீங்கல்ல 2 கேமரா தான் எங்க கிட்ட. ஜாலியா எடுப்போம். 2A வருவாங்க பாருங்க, நாங்க 2AP மேக்ரோ இல்ல 2மே 50 கேமரா தான். அதுவும் 2 50. நீங்க லீக் எல்லாம் பாத்தீங்கல்ல, அதெல்லாம் பொய். எல்லாமே போய் 2A லான்ச் பண்ணல கம்பெனி. அதான் நதிங், we have nothing to gain. 7200 நினைச்சிட்டீங்களா, அது போய். ஆமா, 7200 அல்ட்ரா இல்ல பிளஸ், ஏதோ ஒன்னு ப்ரோ பிளஸ் போடு. அடுத்தது சோகமான விஷயம், மெய்சு வந்து ஸ்மார்ட் போன் மார்க்கெட் விட்டு போறாங்க. கடைசி எப்ப மொபைல் லான்ச் பண்ணாங்க இவங்க? இப்பதான் சைனால இப்ப ரீசெண்டா தான் வேற லெவல்ல இருந்துச்சு. போறாங்க பேர் நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா மேசு போறாங்கன்னு அவன் சொன்னான். பார்த்தா இங்க மேல இருந்து ஹாட் ஏர் பலூன் கீழே போய்கிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு தீம் மேட்ச் ஆயிருக்கு. சோ ஆல் இன் ஏஐல தான் வந்து இங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்களா இனிமே? சோ இன்னும் 3 வருஷத்துக்கு வந்து ஏஐல வந்து ஆல்ரெடி 2 வருஷமா வந்து ஏஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்ப வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா, ஃபுல்லா ஏஐக்கே நாங்க மூவ் ஆகுறோம். மொபைல்ல ஏன் கான்ஃபிடன்ஸ் போச்சு? மொபைல்ல விக்கல, காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. சைனால அவ்வளவு காம்படிஷன் தெரியுமா தெரியாதா? எக்கச்சக்க பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஓப்போ இருக்கு, ஷாமி இருக்கு, ஒன் பிளஸ் இருக்கு. ஒன் பிளஸ் கம்மியா தான் இருக்கு, ஓப்போ தான் நிறைய இருக்கு. மேசு யூனிக்கா இருக்கும். 17 வருஷம் ஆச்சு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணி. லாஸ்ட் ஸ்மார்ட் போன் இப்ப லான்ச் பண்ணாங்க. அது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆமா, பெசல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களோட ஓன் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு போட்டிருக்கு. நம்ம அதான் சைனால மேபி லாஸ்ட் மேசோ போன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அதுல வந்து LLM ஓபன் ஏஐக்கு இதுக்கு ஈக்குவலா வந்து இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் மேசோட அந்த ஃப்ளைம், ஆட்டோ அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும் போட்டிருக்காங்க.
Flyme OS. இந்த AR அப்புறம் மை வியூ அதெல்லாம் வந்து இருக்கும். ஆஃப்டர் சேல் சர்வீசஸ்லாம் இன்னும் நாங்க கொடுத்துட்டு தான் இருப்போம். ஃபோன் மட்டும் தான் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஓகே. அடுத்தது ஐக்யூ துல்கர் சல்மான் பார்ட்னர்ஷிப். ஓடு. இவங்க தான் 4 நாள்ல எங்கேயாவது இந்த போனை எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கியாப்பா? யூஸ் பண்ணுங்க. எதுக்கு? இந்த ஆடுக்காக. இதுக்கு முன்னாடி ஐக்யூ நியோ 7 ப்ரோக்கு துல்கர் சல்மான் தான் ராஜீவ் வசந்த் மாதிரி இருக்கான் பாருங்க பாக்க. இவங்க தான் வேற லெவல். ரியல்மி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு. ஃபர்ஸ்ட் சல்மான் பாய், இப்ப வந்து ஷாருக் பாய். அவங்க ஆமாடா, அவங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர் அவங்க தான், 2 பேர் தான். எனக்கு இந்த கான்செப்ட் தான் புரிய மாட்டேங்குது. கேஎல் ராகுல் அந்த மாதிரி பாய்லாம் வேணாம்னு சொல்லி தான் உங்க ஆளு பார்த்தனா கால் பாய். ஆமா, நானே ஒரு பாய்டா. ஆமா, அது மட்டும் இல்ல, என்னோட கம்யூனிட்டில இருக்கிற எல்லாருமே பாய் தான்டா. அதான் வாட்சன் பாய். ஆனா இது மட்டும் இல்லாம ரன்வீரை கூப்பிட்டுருக்கான். அது எதுக்கு? ஆமா, தெரியாதா? ரன்வீர் சிங் தான் பிராண்ட் அம்பாசிடர். ஏய் ஏன்டா அசிங்கமா இல்லையாடா சொல்றதுக்கு? ஐஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுல ரன்வீர் சிங்கோட ஐஸ் போட்டு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது விக்காம போறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டோமே நாங்க. நார்த் இந்தியா வந்து கேப்சர் பண்ண போறாங்களாம் இத வச்சு. டேய், அப்ப இவ்வளவு நாளா நார்த் இந்தியால விக்கவே இல்லையாடா? எல்லாருக்கும் தெரியலையா இந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் போட்டா இன்னும் நிறைய போன்ஸ் விற்பாங்களாம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. கால் பே தானே. அப்ப நீ டோல் பத் எல்லாம் போய் உட்கார போறது இல்ல இனிமே. சரி, ஓகே. நிறைய இருக்குடா. வண்டையா கேட்டேன். வண்டையா கேட்டேன். நீ அந்த அளவுக்கு கேட்ட மாதிரி இல்லையா? நான் வீடியோ பார்த்தனே. கேட்டேன்னு சொல்லி என்ன கேட்க விட மாட்டேன். இப்ப நீங்க மறந்துட்டீங்க. நான் ஆல்ரெடி கேட்டேன். ஆனா நீங்க கேட்க வேணாம். இவனை காப்பாத்திட்டேன், பாத்து வச்சுக்க. சரி, இதோட பிரைசிங்கும் 40,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது காரணம் பார்ட்னர்ஷிப்னாலே என்னன்னு தெரியல. இவங்க பட்ஜெட் கம்மி தான். அப்போ இவங்க பார்ட்னர்ஷிப் ரன்வீர் சிங் கொஞ்சம் அதிகமா இருக்குமே. அப்போ 2A பிரைஸ் இதுக்கு வந்து 38,000. இதுக்கு 3க்கு ஓகே, 3க்கு முடிச்சு விட்டுருவாங்க. 60,000. இது 38,000, அது 60,000. 38 எல்லாம் கிடையாது. 7,200 8,200. ஓகே. ஓ, ஜம்ப் அடிக்கிறீங்களா? ஓகே. இது காம்படிஷன் அடிக்கிறீங்க. ஓகே. சரி, இந்த மாதிரி இப்போ ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அவசியமான்னு நம்ம பல வருஷமா பேசிட்டு இருக்கோம். இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா, மறைமுகமா அந்த ப்ராடக்டோட பிரைஸ் தான் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. கோடு இல்லாம ஒரு போனை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோ எல்லாம் போட்டு போன் கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியல இது எந்த விதத்துல நியாயம். நம்மளுக்கு இது அவசியம் இல்ல, ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி வச்சு ப்ரமோட் பண்ணா நிறைய போன் விற்கும், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு. வேர்ட் ஆஃப் மவுத்ங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறதுக்கு 1+1 2 3 அதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் தேவையில்லாம அவங்களே அமிதாப் கிட்ட போனாங்க. சுப்பாரி, ஆமா, சுப்பாரியாவா ஃபீல் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்பாக்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குமா. 4 எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் வந்து அடுத்த இந்த பிளே ஸ்டேஷன் நிண்டெண்டோக்கு எல்லாம் வருதான். இந்த பவர்ஃபுல்லா இருக்கட்டும், முதல்ல நல்ல லைப்ரரியா கொண்டு வாங்க. நீங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்து கேமே இல்லாம என்னத்த பண்றது? கேம் இல்ல, ஆனா இந்த கேமே இல்லாத கேமே ஒரு 4 கேம் செலக்ட் பண்ணி பிளே ஸ்டேஷன் கொடுப்போம், நிண்டெண்டோ கொடுப்போம்னு சொல்றாங்கல்ல. எங்களுக்கு தேவையே இல்லங்கிற, எங்களுக்கு நிறைய இருக்கு ஆல்ரெடி. இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு 2 நாள் ரிட்டர்ன் பண்ணிட்டு எக்ஸைட்டிங் ஹார்ட்வேர் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் கேம் எக்ஸ்க்ளூசிவிட்டி. இதெல்லாம் வந்து PS நிண்டெண்டோ ஸ்விட்சுக்கு வந்து நிறைய கேம்ஸ் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹைஃபை ரஷ், பென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வருமா. சி ஆஃப் தீவ்ஸும் கிரவுண்டடும் வந்து ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ண கேம்ஸ், மத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. மத்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி எக்ஸ்க்ளூசிவ்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பாக்ஸ் பிசி எல்லாம் அதெல்லாம் வந்து நாங்க கண்டினியூஸா டெவலப் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. யாரும் ஒண்ணும் வாங்குறது இல்ல போல. இந்த மாதிரி கேம் கொடுத்து கமிஷன்ல காசு பாக்குறாங்க. எக்ஸ்பாக்ஸ் நான் ரேரா தான்டா பாக்குறேன். மேக்ஸிமம் PS தான் இன்னைக்கும். காமிகான் போயிருந்தால பிளே ஸ்டேஷன் வச்சிருந்தாங்க, அதுக்கு நிறைய கேம்ஸ் ஸ்பைடர்மேன் போட்டு ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க வீடியோல. அடுத்து நிறைய பேர் வாங்கிட்டும் போனாங்க பிளே ஸ்டேஷன் அங்கிருந்து. சோனி இப்ப வாழுது அப்படின்னா சோனியோட அந்த குடும்பம் வந்து ஸ்பைடர்மேனுக்கு கடன் பட்டிருக்கு. அந்த ஒரு மனுஷனால சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் சரி கேம் இண்டஸ்ட்ரியிலயும் சரி வாழ்ந்துகிட்டு இருக்கு. மார்வலோட சேர்ந்தா மட்டும்தான் இல்ல இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் அந்த அனிமேஷன் அது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. மேடம் எப்பாரு காமிகான்ல ஸ்டால் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே காணோம். படம் அவ்வளவு படம் அவங்களே தூக்கிட்டாங்க. இந்தியன் வியரபிள் மார்க்கெட் பூஸ்ட் ஆக காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? கப்பல் ஓட்டிய தமிழ் கப்பல் போட் ரெஸ்ட்மேன் மார்க்கெட்
ரிஸ்ட் பேண்டா? அதான்டா இந்த பேண்ட் ஸ்மார்ட் வாட்ச் இது அதெல்லாம். சோ அதெல்லாம் எவ்வளவு growth இருக்கு, அதெல்லாம் கம்மியா இருக்கு. அதான் பேண்ட் காலி, நம்ம பழைய பேண்ட் காலி. ஸ்மார்ட் வாட்ச் வந்து 73% grow ஆயிருக்கு, இயர் வேர் வந்து 16% grow ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது இதுல யாரு இருக்கா, டாப் 5 wearable companies, போட் எதிர்பார்த்தேன் எவ்வளவு 18% growth, நாய்ஸ் 33% growth, ஃபயர் போல்ட் 67%, ஓப்போ ஒன் பிளஸ் வந்து 1.6%, போல்ட் ஆடியோ 130%. ஆளே இல்லாம இருந்தாங்க போல இருக்கு 2022ல. இப்ப வந்து 130% வந்து இது பண்ணி க்ரோ ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு ஃபயர் போல்ட் ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபயர் போல்ட் 69% growth, நாய்ஸ் வந்து 41, போட் டைட்டன் அந்த இதுவா ஃபாஸ்ட் ட்ராக் டைட்டன் உள்ள வரது. ஆமாடா, பெரிய 283% வந்து growth. இவங்க காம்படிஷனுக்கு மத்தியில வந்து போறது பெரிய விஷயம் தான். பீட் எக்ஸ்பியும் வந்திருக்கு இந்த டாப்ல. ஓகே, அதுவும் ஏதோ வித்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. TWS கம்பெனிஸ் அதுவும் போட்டா இல்ல, எல்லாத்துலயும் போட்டு போல்ட் ஆடியோ, நாய்ஸ், ஓப்போ, மிவி இருக்கு இதுல. மிவி அவங்க வந்து மேட் இன் இந்தியான்ற இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. டாப் வெண்டர்ஸ், லீடிங் வெண்டர் போட், நாய்ஸ், ஃபயர் போல்ட் இதெல்லாம் டாப்ல இருக்கு இந்தியால இல்லையா. டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் பாருங்க 55.6% இயர் ஆன் இயர் growth தான். ஆஃப்லைன்ல அவ்வளவு பேர் வாங்குறாங்களா? இப்போ வாங்குறாங்க நிஜமா நிறைய பேர். அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் கல்லா கட்டுது. ஆன்லைன்ல வாங்குறது தவிர ஆஃப்லைன்லயும் வாங்குறாங்க போல் இருக்கு. ஆன்லைன்ல பாத்துட்டு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அது ஆஃப்லைன்ல வாங்குவாங்க போல் இருக்கு. ஆன்லைன் பக்கமே வராத கேஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. வச்சா நேரா ஆஃப்லைன் போவாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. 800 ரூபாய்க்கு TWS வேணும் கொடுங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு ஒண்ணு புதுசா வந்திருக்கு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா 31% வந்து 2023ல இது பண்ணிருக்காங்களா, 2022ல 26% தான் வாங்கிருக்காங்க. ஓகே, சோ இப்போ வந்து 31% வந்து ஆஃப்லைன்லயும் வாங்குறாங்க. சோ நல்ல growth தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. சோ இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ LTE சிம் கனெக்டிவிட்டி வச்சு வாட்சஸ் வரதுக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி கிட்ஸ் வாட்ச் இருக்கு. சோ ANC எல்லாம் இன்னும் சீப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அஃபோர்டபுள் பிரைசஸ்னா அப்ப 2000 ரூபாய் இது இதான் வந்துருச்சு. அஃபோர்டபுள் இந்த ஹானர் இதெல்லாம் 2000 ரூபாய்க்கு ஏஎன்சியோட எல்லாருமே சுத்திட்டு இருக்காங்க. உண்மைதான். சரி, ஆல்ரெடி மெட்டால இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்றவங்கள முதல்ல காப்பாத்தணும். யாருக்காக இந்த ஹெல்ப்லைன்? மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய பரவுதான், அதுக்காக வந்து ஹெல்ப்லைன் வந்து லான்ச் பண்றாங்களாம். என்னன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன் வருது? வாட்ஸ்அப் யூஸ் ஃபேக்ட் செக்கிங் தான். இதான் ஆளாளுக்கு சும்மா ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல, எதுவுமே தெரியாம இந்த மாதிரி இங்க ஒண்ணு நடந்துருச்சா, ஐயோ இங்க எர்த்குவேக் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு அப்படின்ட்டு. என்ன பண்ணணும்? அத அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்னு வந்து இது பண்ணிருக்காங்க. இல்லன்னா ஹெல்ப்லைனுக்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் இது மாதிரி இருக்கும் போல் இருக்கு. அங்க வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் போட்டு மல்டிலிங்குவல் சப்போர்ட் போட்டிருக்கு. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு. வேலை இல்லையா வாட்ஸ்அப்? சோ இதுல இதுக்காக வந்து டீப்ஃபேக் அனாலிசிஸ் யூனிட் ஒன்னு வந்து இது பண்றாங்களாம். சோ இந்த மெசேஜ் வந்து அது அனலைஸ் பண்ணி இது ஒரிஜினலா இல்ல டீப்ஃபேக்கா அப்படின்ட்டு அவங்களே இது பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. 6 மாசத்துல இது டிஸ்பேண்ட் பண்ணுவாங்க பாருங்க. இது வந்து மார்ச் தான் லான்ச் ஆக போகுது அபிஷியலா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது காணாம போனாலும் நமக்கு தெரியாது ரவிக்கு. டிடெக்ஷன், பிரிவென்ஷன், ரிப்போர்ட்டிங், அவேர்னஸ் பில்டிங் டு காம்பேட் டீப்ஃபேக் அந்த இது. நல்லது நல்லது. சோ இதான் எலெக்ஷன்லாம் வருதுல்ல, அதுக்காக இவர் இப்படி பேசினாரு அவர் இப்படி பேசினாரு அப்படின்ட்டு தனியா வீடியோவே பண்ணி போட்டுருவாங்க வாய்ஸ் வச்சு. இப்பதான் வாய்ஸ் சேஞ்சர் எல்லாம் வந்துருச்சு. இவர் இங்க இப்படி பேசினாரு தெரியுமா அப்படின்றாங்க. கடைசியில அவர் பேசிருக்க மாட்டாரு. கரெக்ட் தான். கரெக்ட். ரைட்டே, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஷ், சிவபரணி. சோ உங்கள எவ்வளவு பேர் ஆல்ரெடி பாய் அப்படின்னு உங்க பேரை மாத்திருக்கீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லிடாதீங்க. பாக்கலாம். நல்ல நினைச்ச அளவுக்கு இதுவாகல. நேரம் அவங்களே போடுவாங்கடா பாய்னு. ஓவரா கலாய்ப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால அப்படியே நேத்தியம் முடிஞ்சிச்சு. இல்ல இல்ல, இந்நேரம் மக்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்கா கமெண்ட் செக்ஷன்ல இருந்து அவங்க கலாய்ப்பாங்க. நீ வருத்தப்பட முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய். Bye. Bye.